இவ்வளோ காலையில் எங்கே கிளம்பிட்டு இருந்தேன்னு பார்க்குறீங்க? ஏன்னா மாட்டுக்கு வேறு கள்ளக்குடி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காலையிலே எழுப்பிவிட்டுருச்சு. சரி மாட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதை கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் பனி தான் கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த டைமில் போனால் தான் கள்ளக்குடி கட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம தம்பியும் கிளம்பிட்டோம். நான் மார்னிங் டைமில் போனால் தானே கட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் மார்னிங் டைமில் போனால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் முடி வேறு கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு. இதையும் கட் பண்ணணும். அதனால் போய்ட்டு கள்ளக்குடி எங்கள் அம்மா கட்டி வச்சுருந்தது அதை போய் அப்படியே தூக்கிட்டு வீட்டில் போய் மாட்டுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மாட்டுக்கு போட்டுட்டு அப்படியே முடி வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு வழியாக நம்ம தம்பி தாங்க கொஞ்சம் வெயிட்டு நல்லா சுமந்துட்டு வரான். பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கேருந்து போனால் நம்ம கிராம சைடெலாம் ரோடு கொஞ்சம் எம்டியாக தாங்க இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டு நல்லா கட்டியாச்சு கீழே விழுவாத மாதிரி. அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம முடி வெட்டுற ஷாப்புக்கு வந்துட்டோம். வேர்ல்டு ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டோம். நம்ம மூஞ்சை அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து நானும் சேரில் உட்காந்துட்டேன். நம்ம ப்ரோ வேறு வெட்டுறதுக்கு ஆரம்பிப்போமா அப்படின்னாரு. சரி வெட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் சீட்டில். அங்கேருந்து வெட்டிட்டு தாடியை ட்ரிம் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வச்சுட்டேன். முடி அதிகமாக வரும், எனக்கு பிடிக்காது. பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம ஸ்டைலில் நல்லா இருக்குன்னு பாருங்கள். வெட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம கரடி வந்துட்டாப்புல. ஏன்னா முடி உனக்கு கம்மியாக தான்டா இருக்குது, எதுக்கடா வெட்டுறேன்னு கேட்டால் நானும் கொஞ்சம் வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மச்சான் வந்தான். அவனும் நானும் வெட்டிட்டு அங்கேருந்து சரி வீட்டுக்கு கிளம்புவோம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம் பைக்லேயே. அவன் கம்பெனி முடிச்சுட்டு வந்தான். இதான் அவ்வளோதான், வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.